கர்ணன் வந்து வாரி வாரி கொடுப்பாருன்ற மாதிரி தான் நீங்க எல்லாருக்கும் வாரி வாரியா கொடுத்துருக்கீங்க புடவைங்களா? நிறைய பேரோட ரெக்வஸ்ட்ல இருந்தது அந்த கர்ணன் பட்டு சென்டர் பத்தி. ஸோ நம்ம வந்து போன வாட்டி போடும்போது அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள இருந்தது. இந்த இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பனகல் பார்க்ல RMKBக்கு எதிர இருக்கு. இப்போ இது புதுசா திறந்திருக்காங்க இந்த பிரான்ச். பாருங்க எத்தனை பேர் வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு. இது ரொம்ப பழைய புடவை போல இருக்கு சார். ஓ ஆமா மேடம். எப்படி இது பண்ணுவீங்க? இப்படி தேய்ச்சி பார்த்தோம்னா ரொம்ப வெள்ளையா இருந்தா வெள்ளை ஜரிகை, சிவப்பு கலர் இருந்தா காப்பர் ஜரிகை. இது காப்பர், இது வந்து வெள்ளி. எவ்வளோ கிழிஞ்சு கந்தலா இருந்தா கூட எடுத்துப்பீங்க. ஆமா மேடம். ஒரு சின்ன துண்டு நான் கொண்டு வந்து கொடுத்தா கூட அது வெள்ளினா எடுத்துப்பீங்க. எடுத்துப்பேன். ஸோ ஆட்ல வந்து நம்ம சொல்லணும், அந்த புடவையில பிளவுஸ் தைக்கும் போது கூட அது வீணாக்காதீங்க, அது தூக்கி போடாதீங்க. அந்த பிளவுஸோட ஜரிகை கூட வெள்ளி இருக்கும். ஸோ எடுத்து வச்சு கொண்டு வந்து போடலான்னு. ஸோ இவ்வளோ கிழிஞ்சிருந்தா கூட அது ஜரிகை நல்லா இருந்தா போதும். கட்டாயமா என்ன மாதிரி ஜரிகை இருந்தாலும் எடுத்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் பெஸ்ட் பைசா கொடுக்கறது வந்து நம்ம சென்னையில பார்த்தோம்னா கர்ணன் பட்டு சென்டர். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நானுமே நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணேன். தேங்க்ஸ். புடவையை போட்டு நான் இப்போ போய் ஒரு அரை சவரனோ 3/4 சவரனோ, ஏன்னா கோல்டு தான் ஏறி போச்சு, அரை சவரனோ 3/4 சவரனோ தோடே நான் உங்களுக்கு பேர் சொல்லி வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு கேஷ் வந்திருக்கு. கர்ணன் பட்டு சென்டர் வேளச்சேரியில் 2 கடை இருக்கு, டி நகர்ல 7 கடை இருக்கு. திரும்பின பக்கம்லாம் கர்ணன் பட்டு சென்டர் தான். புடவை வாங்குறோமா போட்டுறோமன்ற மாதிரி. ஸோ வேணுங்கிறவா வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இது பெரிய கடையாவே இருக்கு. இவரோட பேஜும் நான் டேக் பண்றேன். இவரோட மற்ற ஹைதராபாத் பெங்களூர் அட்ரஸஸும் கொடுக்குறேன். அந்தந்த இடத்துல நியர்பை இருக்கிறவா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார்.